الحمد لله رب العالمين، والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين وعلى آله وأصحابه الطيبين الطاهرين. أما بعد، فقد قال الله سبحانه وتعالى في كتابه الحكيم: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. ومنكم من يرد إلى أرذل العمر لكي لا يعلم من بعد علم شيئا. صدق الله العظيم. وقال نبينا محمد صلى الله عليه وسلم: إن في والديكم لبركة. صدق رسول الله صلى الله عليه وسلم. அனைத்து உலகங்களையும் தன் மேலான ஆதிக்கத்தில் வைத்திருக்கக்கூடிய வல்லவனான அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுக்கு எல்லா புகழும் ஸலவாத் என்னும் கருணாமழையும் ஸலாம் என்னும் சார்ந்து பெருக்கும் ரஹ்மத்துல் லில் ஆலமீன் சய்யிதுல் முர்ஸலீன் ஷஃபீஉல் முஜ்னிபீன் முஹம்மதுர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதிலும் அவர்களின் அனைத்து வழிமுறைகளையும் சீரான முறையிலே பின்பற்றி நடந்த ஆலசுஹாபுகள் தாபிஈன்கள் தபஅத் தாபிஈன்கள் அனைவர்கள் மீதிலும் உண்டாவதாக. வல்லவனான அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்களுடைய குறுகிய கால வாழ்க்கையிலே ஒரு கண்ணியமான நாளை தந்து அந்த சிறப்பான நாளை அவன் விரும்பக்கூடிய இடமான மஸ்ஜிதிலே கழிக்கக்கூடிய பாக்கியம் பெற்ற நல்லவர்களே, நம்மளுடைய குறுகிய கால வாழ்க்கையிலே எந்த விடயங்களை எல்லாம் அவருடைய ரஹ்மத்தோடு சம்பந்தம் உள்ளதாக வைத்திருக்கிறானோ அந்த அருமையான கடமைகளை சீரான முறையிலே செய்து கொள்ளுமாறும் இந்த விடயங்களை தவிர்த்து நடக்குமாறு எங்களுக்கெல்லாம் எச்சரிக்கையாக சொல்லி வைத்திருக்கிறானோ அந்த விடயங்களை தவிர்த்து நடக்குமாறு ஆரம்பமாக எனக்கும் இரண்டாவதாக உங்களுக்கும் நான் அனுபவம் செய்து கொள்கின்றேன். கண்ணியத்திற்குரிய அல்லாஹுடைய நல்லடியார்களே, நம்மெல்லாம் வாழக்கூடிய இந்த காலத்திலே ஒரு வருடத்துடைய மாதத்தை 12 ஆக்கி வைத்திருக்கிறார். அந்த 12 மாதங்களிலும் பலவிதமான காலங்கள் இருக்கின்றன. ஒரு காலத்திலே குளிர்மையான காலமாக இருக்கும், அதற்கு பின்னாலே சூடான காலமாகவும் இருக்கலாம். சில வேளைகளிலே இலையுதிர் காலம் என்று சொல்லி ஒரு பகுதி இருக்கும். இப்படியெல்லாம் பலவிதமான பகுதிகள் அந்த 12 மாதத்துக்குள்ளே அமைந்திருக்கிறது. இதே மாதிரி தான் நம்முடைய மனித வாழ்வு பிறப்பு முதல் இறக்கும் வரைக்கும் உள்ள கால பகுதியை 3 பெரிய பகுதிகளாக வைத்திருக்கிறார். முதலாவது பருவம் சிறுபிராயம். அந்த சிறுபிராயத்திலே அந்த பிள்ளைகள் செய்யக்கூடியது பல வகையிலே செய்யலாம். சில நேரங்களிலே அவர்கள் செய்வதெல்லாம் அவர்களுக்கு திருத்தமாக அமையும், ஆனால் பார்க்கின்ற எங்களுக்கு தீமையாக அமையலாம். அது சிறு பிள்ளைகளுடைய விடயத்தில் அவர்களை பயிற்றுவிக்கின்ற பொறுப்பு பெற்றோருடைய கையிலும் ஆசிரியருடைய கையிலும் மூத்தவருடைய கையிலும் தங்கி இருக்கிறது. அதனாலதான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அவங்க என்ன செய்தாலும் எழுதப்பட மாட்டாது என்று சொல்லி சொன்னார்கள். அது சிறுபிராயத்துடைய தன்மையை வைத்து ஒரு மனிதனுடைய 2வது பருவம் வாலிபமான பருவம், அது சலுகைகள் கேட்கக்கூடிய காலம், அதே நேரத்தில் ஒரு ரஹ்மத்தான காலமும் கூட. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த ரஹ்மத்துடைய காலத்தை பல வகையிலே புகழ்ந்து பேசியிருக்கிறார். ஒரு மனிதனுடைய 3வது பருவம் இருக்கிறது, வயோதிபமான காலம். அதிகமான மக்கள் அடையக்கூடிய காலம், ரத்த ஓட்டங்கள் எல்லாம் ரொம்ப குறைவான காலம், சிந்தனா சக்திகள் எல்லாம் குறைந்த காலம். சில வயோதிபர்கள் என்ன செய்யறாங்கிறது அவங்களுக்கும் தெரியாது, கூட இருக்கக்கூடிய மக்களுக்கும் எப்படி நடந்து கொள்கிறார் என்று சொல்லி அறிய முடியாத காலம் இருக்கிறது. அதுதான் வயோதிபமான காலம். அந்த வயோதிபத்திலே உள்ள மக்களை, வயோதிபமான மக்களை கண்ணியப்படுத்துகிறார். யாரெல்லாம் அந்த வயோதிபமான மக்களை கண்ணியப்படுத்துகிறார்களோ அவர்களையும் கண்ணியப்படுத்துகிறார். முதுமை நிறைந்த மக்களையும் அல்லாஹ் மதிக்கிறார். அந்த முதுமையான மக்களுக்கு மரியாதை செய்கிறார்களே, கண்ணியம் கொடுக்கிறார்களே, அந்த மக்களை தெளிவான முறையிலே கண்ணியப்படுத்துகிறார். எந்த அளவுக்கு ரப்புல் இஸ்ஸத் தபாரக வ தஆலா
அமல்களை இயலாமல் இருக்கக்கூடிய மக்களுக்கு கண்ணியம் கொடுத்துவார் என்பதை பற்றி குர்ஆனிலே அல்லாஹ் ஜல்ல ஜலாலுஹு ரொம்ப தெளிவான முறையில் சொல்லி காட்டுகிறான். சொல்லுகிறான், பலவும் அஜ்ருன் கைரும் மம்னூன். அவங்க நல்லா இருக்கிற காலம் இருக்கு வச்சுக்கிடுங்க, வாலிபமான காலம், அத ரத்த ஓட்ட நல்லா சீரா வேலை செய்யற காலம் வச்சுக்கிடுங்க, எந்த வேலையும் செய்ய முடியும். இப்படியான காலங்களில நிறைய நல்ல வேலைகள் செஞ்சிருக்கிறான். காரணமா வச்சுக்கிடுங்க, ரமலானுடைய காலம் வந்தா பல குர்ஆன்கள் ஓதி முடிப்பார்கள். ரமலானுடைய கடைசி பத்தியில ஏற்றுக்காக இருப்பார்கள். ஒவ்வொரு கிழமை என்ன செய்வாங்க, தாய் தந்தைகளை போய் சந்திப்பாங்க, அவருடைய துவாபரக்கத்தை பெறுவாங்க. வாசத்துக்கு ஒரு முறையோ 2 கிழமைக்கு ஒருக்காவோ குடும்பத்தினரை சந்திப்பாங்க. காரணமா வச்சுக்கிறீங்க, சுல்லாக்கி மாசம் வந்தா அதுல நோம்பு பிடிப்பாங்க, ஆஸ்வராவுடைய நோம்பு பிடிப்பாங்க. இப்படி எல்லாம் பல வகையில அமல் செய்து வந்தார்கள். இந்த அமைப்புல நல்லா இருக்கக்கூடிய காலம். இப்ப வயோதிபமா போச்சு, வயது முதிர்ந்து போச்சு, எலும்ப முடியல, வாயோடு படுக்கையோடு இருக்கக்கூடிய காலம், சிறப்பான முறையில நினைச்சதை எல்லாம் செய்ய முடியாத ஒரு காலம். அந்த மக்களுக்கு என்ன கொடுக்கிறான் தெரியுமா? எழுந்து இருக்க முடியல, ஹஜ் மாசம் வந்துருச்சு, நம்ம தான் அந்த நோம்பு பிடிக்கணுமே, பல வகையில அமல் செய்யணுமே நினைக்கிறாங்க, செய்ய முடியல. அல்லாஹ் செய்யக்கூடிய பெரிய பாக்கியம் பலஹும் அஜ்ருன் கைரும் மம்னூன். நல்லா இருக்கக்கூடிய காலத்துல, வாலிபமா இருக்கக்கூடிய காலத்துல, உடலிலே ரத்த ஓட்டம் ஆரோக்கியமான முறையில் ஓடக்கூடிய காலத்துல எந்தெந்த நல்ல அமல்களை செய்தார்களோ அந்த நல்ல அமல்களுடைய தன்மையை அவ்வப்போது உள்ள காலங்களிலே அல்லாஹ் கொடுத்துக் கொண்டே இருக்கிறார் என்று குர்ஆன் தெளிவான முறையில் சொல்கிறது. வயது முதிர்ந்தவர்களுக்கு அல்லாஹ் கொடுக்கக்கூடிய மாபெரிய கண்ணியம் இதுவாகவே இருந்து கொண்டிருக்கிறது. இதனாலேதான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தெளிவான முறையில் சொன்னார்கள், முதுமையின் காரணமாக, வயோதிகத்தின் காரணமாக ஒருவருக்கு ஒரு நரை வந்துருச்சுன்னு வச்சுக்கிறீங்க, ஒரு முடி நரைச்சிருச்சு. அல்லாஹு ஜல்ல ஜலாலுஹு என்ன செய்யறான்? அந்த நரைக்காக வேண்டி ஒரு நன்மை செய்யறான், ஒரு நன்மையை கொடுக்கிறான், ஒரு பாவத்தை அளிக்கிறான். அது மாத்திரமல்ல, அவர்களுக்கு பல அந்தஸ்துக்களை கொடுக்கிறார் என்று சொன்னார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நபி கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய காலம் அது. அதன் அலி ரலியல்லாஹு அன்ஹு எப்பொழுதும் ரசூலுல்லாஹ்வுக்கு பின்னால சுபஹுடைய ஜமாஅத்தை தவறவிட மாட்டாங்க. இது அவங்களுடைய வளமையில உள்ளது. ஒரு நாள் ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு அன்ஹு மஸ்ஜிதுக்கு போறாங்க. சுபஹுடைய தொழுகை முடிஞ்சிருச்சு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேக்குறாங்க, அலியே ரொம்ப தாமதமா வந்துட்டீங்களே, என்ன காரணம் கேட்டாங்க. யா ரசூலல்லாஹ், நான் நேரத்துல வருவதற்காக வேண்டி வெளியே வந்தேன். எனக்கு முன்னாலே ஒரு வயோதிபமான மனிதர் ரொம்ப மெல்ல நடந்துகிட்டு போனாரு. ஒரு வயோதிபமான மனிதனுக்கு முன்னால நடந்து போறது ஒரு அந்தஸ்து குறைவு இல்லையா? ரசூலுல்லாஹ்வுடைய சுன்னத்துக்கு மாற்றமா இருக்கு. முதுமைக்கு மரியாதை கொடுக்கணுமே, அதனால நான் என்ன செய்யறேன்னு சொன்னா அவரை முன்னுக்கால விட்டு பின்னால அவருக்கு பின்னால வந்தேன். இப்படி வருகின்ற சமயத்துல கொஞ்சம் லேட் ஆகிருச்சு, வழியும் கொஞ்சம் கஷ்டமான வழியா இருந்துச்சு. அதனாலதான் யா ரசூலல்லாஹ் என்ன செஞ்சுட்டு கொஞ்சம் லேட்டாகி வந்துட்டேன் என்று சொன்னார்கள். அதற்கு அலியின் கர்ரமல்லாஹு வஜ்ஹு ரலியல்லாஹு அன்ஹு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தெளிவான முறையில் சொன்னாங்க, அலியே ரலியல்லாஹு அன்ஹு, ஒரு முதுமைக்கு நீங்கள் மதிப்பு கொடுத்திருக்கிறீர்கள். ஒரு வயதுல கூடின மனிதனுக்கு என்ன செஞ்சிருக்கிறீங்க, அவருக்கு நீங்க மதிப்பளித்திருக்கிறீங்க. அதனால இந்த சுபஹுடைய நேரத்துல ரப்புல் இஸ்ஸத் தபாரக வ தஆலா என்னென்ன அந்தஸ்துக்களை, தரஜாக்களை, பாக்கியமான நிலைமைகளை அதிகாலையிலே எழும்பி அமல் செய்யக்கூடிய மக்களுக்கு இந்த பாக்கியத்தை வைத்திருக்கிறானோ அத்தனை பாக்கியத்தை ரப்புல் இஸ்ஸத் தபாரக வ தஆலா அந்த முதுமைக்கு மரியாதை கொடுத்த காரணத்தினால் உங்களுக்கு தருவான் என்று சொன்னார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதனாலேதான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழகா சொன்னாங்க, இன்னல்லாஹ யஸ்தஹி அன் யுஅஜிப மன் ஷாப பில் இஸ்லாம். இந்த அளவுக்கு வயதான மக்கள் சில நேரங்களில் நாங்க நினைக்கலாம், இப்பதான் 40 வயசு ஆச்சு. இல்லைங்க, 40 வயசுக்கு பின்னாடி முதுமை ஆரம்பிக்குது. அது குர்ஆனுடைய விளக்கங்கள் நிறைய இருக்குது. எது எப்படி இருந்தாலும் ஒன்றை நினைத்துக் கொள்ள வேண்டும், முதுமைக்கு முன்னாடி கூட நம்மிடத்தில் சில பக்குவங்கள் வர வேண்டி இருக்கிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இன்னல்லாஹ யஸ்தஹி அன் யுஅஜிப மன் ஷாப பில் இஸ்லாம். யாரெல்லாம் முஸ்லிமா இருக்கிறாங்க, இஸ்லாத்துல இருக்கிறாங்க, வயோதிபமா விட்டாங்க இல்லையா, அவங்க பாவம் செஞ்சுட்டாங்கன்னு சொன்னா அவங்க
அவங்களுக்கு தண்டனை கொடுக்க அல்லாஹ் வைக்கப்படுறாங்க. சாதாரண நம்மளோட வாழ்க்கையில பாக்குறேன், நம்மளை விட ஒரு மூத்த மனுஷன் ஒரு தவறு செஞ்சுட்டான்னு வச்சுக்கிறீங்க, அவர்கிட்ட போய் எப்படி சொல்றது? நம்மளை விட வயசுல கூடினவராயிருக்கிறாரு மூத்த மனுஷன் இல்லையா, எப்படி சொல்றேன்னு சொல்லி நாங்க நினைக்கிறோமா இல்லையா? அவர் எப்படி போய் அவருடைய தவறை சுட்டி காட்டி நம்ம வெட்கப்படுறோமே? இது மாதிரி ரொம்ப வயோதிபமாக இருக்கிறார், பாவம் செய்திருக்கிறார், குற்றம் என்று தெரிஞ்சு செய்திருக்கிறார், அல்லாஹ்வுடைய இபாதத்திலே பிற்போக்காக இருக்கிறார். இப்படியான மகனுக்கு, இப்படியான மனிதருக்கு அல்லாஹ் ஜல்ல ஜலாலுஹு தண்டனை அளிக்க வெட்கப்படுகிறார் என்று சொன்னார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். கண்ணியத்துக்குரியவர்களே, முதியவர்களை பொறுத்த அளவில அந்த காலத்துல ஒரு சபையில முதியவர் இருப்பாங்க, மூத்த மனுஷர் இருப்பாங்க. அவங்க என்ன செய்வாங்க? அவங்க வேலை செய்யறது இல்ல, கொஞ்சம் ஆர்டரை போடுவாங்க, அப்படி செஞ்ச இப்படி செஞ்ச துஆவோடு இருப்பாங்க. அதனால அந்த காரியங்கள் நிக்காஹா இருந்தாலும் சரிதான், வேற விடயமா இருந்தாலும் சரி, எல்லா நல்ல காரியமும் அல்லாஹ்வுடைய கிருபையினால சிறப்பா நடந்துச்சு. இது முன்னோர்கள் செய்யக்கூடிய ஒரு முறை. ஆனா இன்றைய காலகட்டத்துல முடிய மாறுற கையில தான் எல்லா விஷயம் இருக்கு. மாப்பிள்ளைய கடத்தணுமா, மாப்பிள்ளைக்கு இல்ல அட்டகாசம் பண்ணணுமா, அங்க முதியவர்கள் இருக்கிறாங்களே அவங்களுக்கு ஒரு ஆலோசனை கேட்பமே, அவங்களுக்கு துஆ பரக்கத்தை பெறுவோமே என்பது கூட கிடையாது. அவங்க கீழே இருந்தா உசட்டா இருக்கிறார். ஒன்றை சிந்திக்க வேண்டும். அவர்கள் ஒரு நாட்டுடைய அதிபதியாக இருக்கிறாங்க, ஜனாதிபதியாக இருக்கிறாங்க. எகிப்து நாட்டுடைய ஜனாதிபதி மன்னராக இருக்கிறார்கள். அந்த மன்னருடைய அவையிலே தாயும் தந்தையும் வந்துட்டாங்க, வயோதிபமான ஆட்கள். யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் என்ன செஞ்சாங்க தெரியுமா? நம்ம எந்த அந்தஸ்தில இருக்கிறோமோ, எந்த இடத்துல எந்த சிம்மாசனத்துல இருக்கிறார்களோ, அந்த மன்னர் இருக்கக்கூடிய சிம்மாசனத்துல அவங்க 2 பேரையும் வச்சு கீழே உட்கார்ந்து மரியாதையோடு பேசின வரலாறு குர்ஆன் தெளிவான முறையில் பெறுகிறது. அதனால யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் பார்த்து அவரு விஷயம் தெரியாவது நஷ்டகாரியமா நடக்க தெரியாது யாரும் சொல்றாங்களா? குர்ஆன் மதிப்போடு சொல்லுகிறது, மரியாதையோடு சொல்லுகிறது. அந்த மூத்தவர்களை கண்ணியப்படுத்திய காரணத்தினால் அல்லாஹ் ஜல்ல ஜலாலுஹு உலகம் அழியும் வரைக்கும் அவர்களுக்கு புரிய கண்ணியத்தை சொல்லிக் கொண்டே இருக்கிறார். எனவேதான் தமிழர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தெளிவான முறையில் சொன்னார்கள், இன்னபி வாலிதைக்கும் நர்வரக. உங்க வீட்டில மூத்தவங்க பெற்றோர் இருக்கிறாங்க, தாய் தந்தை இருக்கிறாங்க, வயசுல மூத்த மனுஷர் இருந்தாங்க, அவங்க இருப்பதே ஒரு பரக்கத். அந்த தாய் தந்தையர்கள் இருப்பது ஒரு பரக்கத். அவங்களுடைய துஆவிலே பரக்கத் இருக்கிறது, அவங்களுடைய பேச்சுவார்த்தையில சிறப்பு இருக்கிறது. சில நேரங்கள்ல நாங்க ஒன்று பேசும் பொழுது வயசுல கூடுனாக்கத்தானே முன்ன பின்ன பேசிடுவாங்க. அதனால அதெல்லாம் பெருசு படுத்த கூடாது, அப்படி அல்ல, முறை அது அல்ல. சில நேரங்கள் அவங்க அறியாத நிலைமையில பேசுறாங்க, அவங்களோட ஆலோசனைகளுக்கு அவசியம். மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களையும் அவருடைய சகோதரன் ஹாரூன் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் 2 பேரையும் ரப்புல் இஸ்ஸத் தபாரக வ தஆலா இதுஹபா இலா ஃபிரௌன், நீங்க 2 பேரும் இந்த போங்க ஃபிரௌனிடத்துல போங்க. ஃபிரௌனை பத்தி நான் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ஆனா ரப்புக்குமுல் அலா, உலகத்துல யாரும் கூட இவர் கூட பேசாத ஒரு வார்த்தை சொன்னவன் தான் ஃபிரௌன். ஆனா ரப்புக்குமுல் அலா, உலகத்துல அனைத்து கடவுள்களுக்கு இறைவனுக்கு பெரிய இறைவன் நான் தான். இந்த ஓடுகின்ற நதி என்னுடைய சொல்லுப்படி நடக்கிறது, இந்த உலகமே என்னுடைய அமைப்புல நடக்கிறது என்று சொன்னவன் தான் யாரு? ஃபிரௌன். குர்ஆன் சொல்லக்கூடிய வார்த்தை. அந்த ஃபிரௌனிடத்துல மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை ஹாரூன் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் 2 பேரையும் போய் அல்லாஹ் என்ன சொல்ல தெரியுமா? இத்ஹபா இலா ஃபிரௌன இன்னஹு தகா வகூலா லஹு கௌலன் லய்யினன் லஅல்லஹு யதக்கரு வ யஹ்ஷா. 2 பேரும் போங்க, போய் அவருக்கு எப்படி பேசுங்க தெரியுமா? தனிமுடியலி பேசிடாதீங்க, ஆத்திரத்தோடு பேசிடாதீங்க, ரொம்ப நிராகமான முறையில ரொம்ப பணிவாக தயவோடு பண்போடு பேசுங்க என்று சொல்லி அல்லாஹ் உலகத்துல ஒரு பெரிய பாவத்தை செஞ்ச அவரிடத்துல போயிட்டு இவ்வளவு பணிவாக நடக்குமாறு அல்லாஹ் ஏறி இருப்பார் என்று சொன்னால், உங்களுடைய வயது முதிர்ந்த தாய் தந்தையர்களோ, அங்க வீட்டில் இருக்கக்கூடிய வயது முதிர்ந்த பாட்டான் கூட்டியோ யாராவது இருந்தாலும், அது அடுத்த வீட்டு மூத்த மனுஷனா இருக்கட்டும், ஒரு சபையில் இருக்கக்கூடிய மூத்த மனுஷனா இருக்கட்டும், அவருடைய விஷயத்தில் நாம் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பதை நாம் சிந்திக்க வேண்டிய ஒரு காலகட்டத்தில் இருந்து கொண்டிருக்கிறோம். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, குர்ஆன் தெளிவான முறையில் சொல்லுகிறது, யாருக்கு நீண்ட ஆயுளை கொடுத்தோமோ அவங்களுடைய நிலைமையை தலைகளாக்கிடுவோம். வயசுக்கு பயந்துட்டு சொன்னா
வயது வந்துட்டு சொன்னா மூத்த மனுஷன் ஆகிட்டோம் என்று சொன்னா சின்ன பிள்ளை மாதிரி வந்துடுவாங்கடா. அவருடைய நிலைமை எப்படி வந்துடும்? சின்ன பிள்ளை மாதிரி வந்துடும். ஒரு சிறிய வயசுக்கு நம்ம எப்படி நடந்து கொள்ளணும் அது மாதிரி நடக்க வேண்டியது. அவங்களுடைய நிலைமைகளை நாங்க தலைகளை ஆக்கி வைக்கிறோம். அப்படிதான் இங்க நடக்குது. சில நேரங்கள்ல ஒரு விஷயத்தை கேட்பாங்க, கொண்டு போய் கொடுத்தோன்னு தரணியா என்று சொல்லுவாங்க. இப்படி நிலைமை மாறுதான். சிறிய பிள்ளை மாதிரி மார்க்க அறிஞர் தெளிவானவர்களே சொல்லுகிறார்கள். ஒரு குழந்தை பிறந்து கிட்டத்தட்ட 33 வயது வரைக்கும் எல்லாமே வளர்ச்சி அடைந்து கொண்டே வருகிறது. உடல் நிலைமை வளருது, அறிவு வளருது, அனுபவம் வளருது, சிந்தனா சக்தி வளருது. 33 வயசு வரைக்கும் 33 வயசுல இருந்து 40 வயசு வரைக்கும் ஒரு டிம்மில போகுது. ஒரு கணக்கான முறையில தான் போகுது. ரொம்ப வளர்ச்சி குறைவு. ஆனா 40 வயசுக்கு பின்னால அனைத்தும் தடையாகவே இருக்கிறது. வளர்ச்சி கும்பியே போயிடும். அறிவாயிருந்தாலும் அனுபவமாயிருந்தாலும் 40 வயசுக்கு பின்னாடி அனைத்துடைய வளர்ச்சியோடும் ரொம்ப குறையும். நபிமார்கள் அதிகமான நபிமார்களுக்கு நம்முடைய சமாரகத்தால நபிப்பட்டம் கொடுத்திருக்கிறார். எத்தனை வயசுல? 40 வயசுல. கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கூட 40வது வயசு நபிப்பட்டம் கொடுத்த காரணம் என்ன? சிறை, நடை, மூக்கு எல்லாம் இருந்து அனுபவம் பெற்று வளர்ச்சியுடைய தன்மை குறைந்ததற்கு பின்னாலேதான் அனைத்தையும் சிறப்பான ஆக்கியத்துக்கு பின்னாலேதான் நம்முடைய சமாரகத்தால கொடுத்திருக்காங்க. நம்மள எத்தனை பேர் 40 வயசு தாண்டுவதற்கு தகுதியா இருக்கிறோம், 40 வயசு அனுபவத்தை எடுத்து கொண்டிருக்கிறோம். அதனால வாலிபர் நினைக்காதீங்க, இப்பதானே நாங்க பொடியும் வயசாகி இன்னும் எத்தனை வருஷம் போகணும்னு நினைக்காதீங்க. இப்பொழுது நம்முடைய சிந்தனைகள் மரியாதை எப்படி கொடுக்க வேண்டும் என்பதை சிந்திக்க வேண்டியிருக்கிறது. கண்ணியத்திற்குரியவர்களே, வயசுக்கும் வாலிபத்துக்கும் திருப்புள்ளத்தி முறையில குர்ஆன் என்ன சொல்லுது? வயோதிபமான ஆட்கள் திருப்புள்ளமாக என்று சொல்லுது. எப்படி அல்லாஹ் ஜல்ல சிறப்பா சொல்லி வச்சிருக்காங்க பாருங்க. ஒரு சின்ன புள்ள பேசக்குள்ள ஒரு மதன மொழி மாதிரி பேசுவாங்க, ஒரு வகையான முறையில பேசுவாங்க. வயோதிபமான ஆட்களுக்கு பல்லு விழுந்துருங்க, அவங்க பேசும் அப்படி இருக்குமா இல்லையா? அவங்கள நிலைமையில மாற்றத்தை ஏற்படுத்தி வைக்கிறோம் சொல்லுகிறது. அது மாதிரி பாருங்க, சின்ன வயசு உள்ளாக்களுக்கு எல்லாம் சாப்பாடு தீட்டணும். அதே மாதிரி ஒரு கட்டத்துல வயோதிபமான ஆட்களுக்கு நாங்க சாப்பாடு தீட்ட வேண்டிய ஊட்ட வேண்டிய ஒரு நிலைமை வந்துச்சுமா இல்லையா? அவங்களுடைய நடத்தை எல்லாம் அப்படித்தான். சிறியவர்கள் எலும்பி நடக்கணும், கண்ணாடி மேல நடப்பாங்க. மூத்தவர்களுக்கு இந்த நிலைமை வளர்ச்சி. நான் ஏன் சொல்லுகின்றேன் என்று சொன்னால், எங்கள வயசாக மாட்டோம், நாங்க முதியவர்களாக மாட்டோம். முதியவர்களை தள்ளி வைக்கிறோமே, இந்த நிலைமை எங்களுக்கு மாற வேண்டும் என்பதற்காக வேண்டித்தான் சொல்லி வைக்கிறேன். கண்ணியத்திற்குரியவர்களே, தப்பினை வளமாக்க ஒரு அழகான உதாரணத்தை எழுதுறாங்க. உதாரணமா ஒரு தென்னை மரத்தை வச்சுக்கிறீங்க. அந்த தென்னை மரத்துல மேல இருக்கு வாலிபமான ஓலை, அதனுடைய தமிழ்ல சொல்லப்போனா குறுக்கோலைன்னு சொல்லுவாங்க. கீழே இருக்குது காய்ந்த ஓலை, அது அப்படியே வளைஞ்சு போய் இன்னைக்கு நாளைக்கு விழுகிற நிலைமையில இருக்கு. மேல உள்ள வாலிபமான ஓலை என்ன சொல்லி தெரியுமா? வயசு மன பார்த்து சொல்ல, நீங்க ரெண்டாம் வயசாளி ஆகிட்டாங்க, எங்களை போல பொடியமாரோட இருந்து சாப்பிடுறதுக்கோ உறவாடுறதுக்கோ தகுதி கிடையாது, நீங்க எல்லாம் எங்களை விட்டு போயிருக்கேன்னு சொல்லுது. இப்படியே காலம் போயிட்டு அந்த வயசு அந்த காய்ஞ்ச ஓலை விழுந்துருச்சு. சில காலத்துக்கு பின்னால எந்த ஓலை, எந்த வாலிபமான ஓலை அந்த வயோதிபமான ஓலையை பார்த்து சொன்னதோ அதுக்கு பக்கத்துல ஒரு ஓலை உருவாகும். காலங்கள் போக போல அந்த வாலிபம் வயோதிபமாய் அவருக்கு ஆட்சிக்கிட்டு இருக்கிறாரு. மேல உள்ள ஓலை அதே வார்த்தையைத்தான் சொல்லுது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தெளிவான முறையில சொன்னார், சபர்ருக்கும் அபினாவுக்கும், உங்களுடைய வயது மூந்திய உங்களுடைய பெற்றோர்களை மனம் குளிர நடந்து கொள்ளுங்கள், கண்ணியமாக பேசுங்கள், மூத்தவர்களோடு கண்ணியமாக பேசுங்கள். சபர்ருக்கும் அபினாவுக்கும், அப்படி நடந்தால் என்ன நடக்கும் தெரியுமா? உங்களுடைய பிள்ளைகள், உங்களுடைய சந்ததிகள் உங்களை மரியாதையோடு பேசுவாங்க. நபிமாருடைய வரலாறு வச்சு பேசும். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் ஆரம்ப காலத்துல சின்ன வயசு, ஒரு 14-15 வயசு இருக்கு. தன்னுடைய தந்தையாரு மூத்தவர் இல்லையா, தந்தையார பார்த்து சொன்னாங்க, யா அபத்தி, என்னுடைய அருமையான தந்தையாரு, நீங்க செய்கிற அந்த மார்க்க விஷயம் இருக்கு இல்லையா, இது அல்லாஹ்வுடைய மார்க்கம் அல்ல, ஷைத்தானுடைய வேலையாச்சு, சிலையோடு சம்பந்தமா இருக்கிறீங்க, இதை விட்டுடுங்க அப்படின்னு சொல்லி தந்த குற்றத்தை, தந்தையாருடைய குற்றத்தை நம்ம சொல்றாங்க. சொல்லும் பொழுது எப்படி சொல்றாங்க? யா அபத்தி, சாதாரணமா நம்ம வீட்டுலயும் பேசுறோம், பாப்பா பார்த்து அபியங்கிறோம், நம்ம பிள்ளை உமா பார்த்து உம்மியங்கிற, சாதாரண பேசக்கூடிய வார்த்தை தானங்க. அபியண்டா பாப்பா, உமா உம்மியண்டா உமா. ஆனா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் சின்ன வயசு அடிக்கும் போது பாப்பா பார்த்து என்ன சொல்றாங்க?
யாபதி என்னுடைய கண்ணியமான வாப்பா, இறக்கமான வாப்பா என்று ரொம்ப இறக்கத்தோடு அந்த வாப்பாவுடைய குற்றத்தை சுட்டி காட்டுறாங்க. இது ஆரம்ப காலத்துல நடந்துருச்சு, பல வருடங்கள் போயிடுச்சு. இப்ப இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் இருக்கிறாங்க. இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் மகனாச்சு. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் பாப்பாவா மாறிட்டாங்க. பாப்பா வயசு கொஞ்சம் வயசாகிருச்சு, 90-96 வயசாச்சு. அந்த சமயத்துல இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் மகன் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்துல சொல்றாங்க, பாப்பா நான் நேற்று ஒரு கனவு கண்டேன். இன்னி அராமில் மனாதி அள்ளி அது பகுக்க, உங்களை அறுத்து பழியிற மாதிரி ஒரு கனவு கண்டேன், என்ன செய்யணும்னு கேட்கிறேன். இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் மகன் இல்லையா, என்ன சொல்றாங்க, யா அபதி என்னுடைய அருமையான தந்தையாரு, அது நீங்க என்ன கனவை கண்டீங்களோ அது மாதிரி செஞ்சுக்கிட்டு போங்க அப்படின்னு சொல்றேன். நான் சொல்ல வார என்ன தெரியுமா, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சின்ன வயசுல இருக்கின்ற பொழுது வாப்பா பார்த்து மரியாதையோடு பேசுறாங்க, கண்ணியத்தோடு பேசுறாங்க. அவருடைய சந்ததியில இருந்து அந்த கண்ணியமான வார்த்தை வரக்கூடிய நிலைமை உருவாக்கி வச்சுட்டானா இல்லையா? யாருடைய கையிலே? அல்லாஹ்வுடைய கையிலே. இதைத்தான் நான் உங்களுக்கு சொல்லி வைக்கிறேன், மூத்தவர்களை மதியுங்கள், மூத்தவர்களை துஆ பரக்கத்தை பெறுவதற்கு நீங்கள் தயாராக இருந்து கொள்ளுங்கள். பெற்றவருடைய விஷயத்துல சீயண்டு கூட பேசாதீங்க என்று சொல்லி குர்ஆன் தெளிவான முறையில சொல்லுது. நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்பொழுது ஒரு துஆ கேட்பாங்க, அல்லாஹும்ம இன்னி அஊது பிக மின் அர்தில் உம்ர், யா அல்லாஹ் ஆகவே வயசான நிலைமைக்கு ஆக்கிடாத, ஆகவே வயசான நிலைமைக்கு ஆக்கிடாத. இதுக்கு அதாவது தஃசீருடைய உலமாக்கள் அழகான முறையில சொல்றாங்க. இமாம் அல்லாமா இக்ரிமா ரஹ்மத்துல்லாஹி சொல்றாங்க, யாரெல்லாம் குர்ஆனோடு தொடர்பாக இருக்கிறாங்க ஒன்றை நினைச்சுக்கிறவங்க, அமல் இபாதத் குறிப்பாக குர்ஆனோடு தொடர்பாக இருக்கிறாங்களோ அவங்களுக்கு இந்த அறுதலில் ஆக முக்கியமான வயசு வந்து நிலை தடுமாறுகின்ற நிலைமை அல்லாஹ் ஏற்படுத்த மாட்டார். சிந்திக்க வேண்டும். யாரெல்லாம் குர்ஆனோடு தொடர்பாக இருக்கிறாங்க, நல்ல காலத்துல குர்ஆனோட நல்ல பேச்சோட நல்ல செயலோட தொடர்பாக இருக்கிறாங்களோ அவங்களுக்கு வயது முறிந்தாலும் தடமாற்றமான நிலைமையும் அல்லாஹ் ஏற்படுத்த மாட்டான் என்று சொல்லி அல்லாமா இக்ரிமா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி தெளிவான முறையில் சொன்னாங்க. கண்ணியத்துக்குரியவர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸ்ல சொன்னாங்க, லௌலா ஷுயூஹுன் துக்கௌ வ பஹாயிமுல் கௌ, அல்லாஹ்வை வணங்கி வழிபடக்கூடிய வயது முதிர்ந்த நல்லவர்கள் இந்த உலகத்திலே இல்லை என்று சொன்னால், வாய் பேசாமல் இருக்கக்கூடிய மிருக இனங்கள் இல்லை என்று சொன்னால், தாயுடைய மடியிலே படுத்துறங்கி பால் குடித்து குடித்து மதனமொழி பேசுகின்ற இந்த பச்சளம் குழந்தைகள் இல்லை என்று சொன்னால், உங்கள் மீது நீங்க செய்யக்கூடிய அட்டகாசம் இருக்கிற பாவம் இருக்கிறது, அதற்கு நாங்கள் குப்பை குப்பை மாதிரி அதாப விட்டுடுவோம். அல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தெளிவான முறையில் சொல்றாங்க. இதை நம்ம அனுபவ ரீதியா பார்க்கின்ற பொழுது பாருங்க, நம்ம நாட்டில சுனாமி வந்திருக்குங்க. அது என்ன, இந்த அதாவது சிரியா போன்ற துருக்கி சிரியாவில எல்லாம் நிலநடுக்கம் ஏற்பட்டுச்சு. இந்த சுனாமி ஏற்படுவதற்கு முதல் நாள் இந்த நாட்டிலே பறவைகள் எல்லாம் வேற எங்கே போயிடுச்சு. இது வரலாறு சொல்லுகின்ற விலை. பல ஆற்றிலே கடலில் இருக்கக்கூடிய மீனவங்கள் எல்லாம் கரை ஒதுங்கிடுச்சு. இதுக்கெல்லாம் யாரங்க படிச்சு கொடுத்தா? நாங்கள் அப்ப எங்களுக்கு கூட தெரியாத சுனாமி என்றா என்ன. ஆனால் அதற்கு முதல் நாள் மிருகங்கள் எல்லாம் போய்விட்டது. அண்மையிலே துருக்கியில ஏற்பட்ட அந்த நிலநடுக்கத்திற்கு முதல் நாள் பறவைகள் எல்லாம் சத்தமிட ஆரம்பித்தன. சிந்திக்க வேண்டியது என்று சொன்னால், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, வாய் பேசாத அந்த மிருக இனங்கள் இல்லை என்று சொன்னால், அல்லாஹ்வை வணங்கி வணங்குகின்ற பெரியவர்கள் இல்லை என்று சொன்னால் உங்களுக்கு மீது குப்பை கொட்டப்படும் என்ற கருத்தை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுது. அதனால உண்டை சொல்லுகிறேன், முதியவர்களை மதிப்பது, முதியவர்களுக்கு கண்ணியம் கொடுப்பது, அவர்களுடைய துஆ பரக்கத்தை பெறுவது எங்களுடைய வாழ்க்கையில பெரிய பரக்கத் என்னையே மறந்துவிடக் கூடாது. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு, அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு சின்ன வயசு, ஒரு 7-8 வயசு இருக்கு. ரசூலுல்லாஹ்வோட தஹஜ்ஜுத் ஒன்று ஆசை. அவர் ரசூலுல்லாஹ்வுடைய மனைவியார் மைமூனா நாயகத்திலே கேட்பாங்களா, என்னுடைய சகோதரருடைய சொந்தக்கார அம்மாவே ரசூலுல்லாஹ் எப்ப வருவாங்க, அவங்க பல இடத்துக்கெல்லாம் போறாங்களே அப்படி எடுத்தது. ரசூலுல்லாஹ் வாரத்துல சொன்னாங்க, மைமூனா நாயகத்துல வார அன்றைக்கு அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு ரசூலுல்லாஹ்வுடைய சாச்சா, அவங்களோட மகன் தான் அப்துல்லா, அன்றைக்கே வந்துட்டாரு. எங்க வந்துட்டாரு? இந்த மைமூனா வீட்டுக்கு வந்துட்டாரு ரலியல்லாஹு அன்ஹா. வந்து அங்க தங்கிட்டு இருக்கிறாரு. ரசூலுல்லாஹ்வோட தஹஜ்ஜுத் சொல்ல மாட்டேன். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மந்திரம் அங்க தங்குறாங்க. தஹஜ்ஜுடைய நேரத்துல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வெளியே வராங்க. ஒருவரை பேருக்கு தண்ணி,
விசுவாசே துடைப்பதற்கு துண்டெல்லாம் ரெடி ஆயிடுச்சு. 15,000 கேட்கிறாங்க, நீ யாருங்கள் வச்சது? யாரும் அல்ல, உங்க சாச்சா மகன் அப்துல்லா இருக்கிறாரு, அவரு தான் வச்ச. அப்துல்லா அப்பா சின்ன வயசு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆ செஞ்சாங்க, அல்லாஹும்ம ஃபக்ஹிஹு ஃபித்தீன் வஅல்லிம்ஹுல் குர்ஆனல் கரீம். யா அல்லாஹ், இவருக்கு மார்க்கத்திலே விளக்கத்தை கொடுப்பாயா, குர்ஆனுல் கரீமை சிறப்பான முறையிலே அதாவது விளக்கம் சொல்லக்கூடிய பாக்கியத்தை கொடுப்பாய் என்று துஆ செஞ்சாங்க. அல்லாஹ்வுடைய கிருபை, இன்றைக்கு தஃசீர்கள் குர்ஆனுக்கு விளக்கம் சொல்லக்கூடிய விளக்க தஃசீர்களிலே முதன்மையாக இருப்பது ரசூலுல்லாஹ்வுடைய துஆ பரக்கத்தை பெற்ற அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு தஃசீர்ல வருவார். காரணம் அந்த சிறப்பான துஆவுடைய பரக்கத்தை தான் நான் உங்களுக்கு சொல்றேன். வாலிபர்களே, அந்த பெரிய மனுஷனுடைய துஆவை பெறுங்க, நல்லவருடைய துஆவுக்கு அவனுக்கு நீங்க அவங்களை அசட்டை செய்யாதீர்கள், அகௌரவமாக நினைக்காதீர்கள், அசிங்கமாக நினைக்காது. அவைகள் எல்லாம் எங்களுடைய வாழ்க்கையிலே தீமை ஏற்படுத்தும் என்பதை நாம் சிந்திக்க வேண்டியிருக்கிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தெளிவான முறையில் சொன்னார்கள், யாரு 40 வயதை அடைந்து அவருடைய நல்ல செயல்கள் குறைந்து தீய செயல்கள் அதிகமாயிருக்கு. பழமையான பல்லவியெல்லாம் போறாரு, சொல்ற பொய்ய சொல்றாரு, செய்யற அநியாயத்தை செய்யறாரு, இவற்றையெல்லாம் அநியாயமா தெரிகிறாரு. வயசு 40 தாண்டிட்டு ஆனா பாவம் முத்தவாடில்லை என்று சொன்னால் அவர் நரகத்தை தயார் செய்து கொள்ளட்டும் என்று சொன்னார்கள் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். 40 வயசு இருக்குது, நல்லது செய்ய கிடைக்கல, பழைய பல்லவிதான் என்று சொன்னால் பாவம் தான் செய்யறாரு, நன்மை செய்யக்கூடிய நல்ல எண்ணம் இருந்தது. அவர் நரகத்தை தயார் பண்ணி கொள்ளட்டும் என்று சொன்னார்கள் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஆகவேதான் அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, சிறப்புமிக்க நல்லவர்களே, இந்த நல்ல நேரத்தில் நாம் ஒன்றை சிந்திக்க வேண்டும். ரப்புல் இஸ்ஸத் தபாரக வ தஆலா எங்களுடைய வாழ்க்கையில தந்திருக்கக்கூடிய இந்த அருமையான நியமத்துக்களை இதெல்லாம் ஒரு பெரிய நியமத்தங்க. புதியவர்களை மதிக்கிறது, அவங்கள் மீது இறக்கம் காட்டு, துஆ கேட்பது. குர்ஆன் சொல்லுகிறது, 40 வயசை தாண்டிட்டீங்களா, உங்களோட துஆ எப்படி இருக்கணும் தெரியுமா? 40 வயசை தாண்டினா எப்படி இருக்கணும் உங்களோட துஆ? யா அல்லாஹ், எனக்கு எப்படி நீ நியமத்து செய்திருக்கிறாயோ அதே மாதிரி என் தாய் தந்தையருக்கு நான் நன்றி செலுத்தக்கூடிய பாக்கியத்தை தருவாயா. நான் சொல்லல, குர்ஆன் சொல்லக்கூடிய விடயம். சூரத்து 46வது சூறாவில 15வது ஆயத் தஃசீர் உலமாக்கள் எழுதுறாங்க, உங்களோட பிள்ளைகள் சில நேரங்கள்ல கொண்டு கேட்காம இருக்கிறான், நம்ம சொல்றத அவன் விளங்காம வேற மாதிரி நடக்கலாம், மனசுக்கு வேதனை நடக்கலாம்னு சொன்னா ஒவ்வொரு தொழிலுக்கு பின்னாலும் இந்த துஆவை ஓதிக்கொள்ளுங்கள். 46வது சூரா 15வது திருவசனத்தில் இருக்கக்கூடிய அந்த சூரா, அந்த ஆயத்தை நீங்கள் ஓதிக்கொள்ளுங்கள் என்று சொன்னார்கள். அதிக வச்சு மான்கள் எழுதுறாங்க. எனவே ரப்புல் இஸ்ஸத் தபாரக வ தஆலா நம்முடைய சிறப்பு மிக்க இந்த காலத்திலே எந்தெந்த அருமையான சாட்சியங்களை கொண்டாலோ அவைகளை செய்து அல்லாஹ்விடத்தில் நற்பாக்கியம் பெற்ற நல்லவர்களா ரப்புல் இஸ்ஸத் தபாரக வ தஆலா என் மனதில் ஆக்கி அருள்வானாக. யா அல்லாஹ், எங்களுடைய பாவங்களை மன்னித்தருள்வாயாக, எங்களுடைய பெற்றோர்கள் குடும்பத்தினரின் பாவங்களை மன்னித்தருள்வாயாக. எங்களுடைய காலத்தில் எந்தெந்த நல்லமைகள் இருக்கிறதோ அவைகளை சீரான முறையில் செய்து உன்னுடைய ரஹ்மத்துக்கு நாங்கள் நன்மை செலுத்தின நல்லவர்கள் ஆக்கி வைப்பாயா. எங்களை அறிந்தோ அறியாமலோ பல பாவங்கள் செய்து விட்டோம். யா அல்லாஹ், அந்த பாவத்தின் மூலமா எங்களுக்கு சீரழிவை தந்து விடாது, நிம்மதி இல்லாத தன்மையை தந்து விடாது, மனக்குழப்பத்தை தந்து விடாது, மற்றவர்களை எங்கள் மீது ஏறி விடாது. யா அல்லாஹ், அவரை நீ மன்னித்து விடுவாயா. எங்களை வீட்டில் பிரிந்து கொண்ட தாய் தந்தைகளுக்கு நீ வரக்கத்து செய்வாயா. அவருடைய கபர்களை வெளிச்சமாக்கி வைப்பாயா. எங்களுடைய தாய் தந்தைகள் ஹயாத்தோடு இருந்தால் யா அல்லாஹ் சரீர சௌக்கியத்தை நீண்ட ஆயுளை கொடுத்தருள்வாயா. யாரெல்லாம் கடன் தொழிலினால் அவளைப்படுது அவளுக்கு நிம்மதியை கொடுத்தருள்வாயா. எங்கள் வீடுகளிலே யாரெல்லாம் சரீர சுகமற்ற நிலைமையில் இருக்கிறார்களோ அவளுக்கு சரீர